ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி ஆடி 3ஆவது வெள்ளி. இன்றைக்கி பாப்பாக்கெலாம் ஸ்கூல் லீவு, அரியலூர் மாவட்டம் மட்டும் லீவு. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமிக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். மாவிளக்கு, தேங்காய், பூ, பழம், வத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கும் லைட்டை போட்டு காமிச்சாச்சு. இதெல்லாம் இப்போ பேக் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் கோயிலுக்கு. அங்கேயே போயிட்டு மாவிளக்கெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். தேங்காய், பூ, பழம், வத்தி எல்லாமே வாங்கியாச்சு. நம்மள போகிறதுக்கு தண்ணி தாகம் எடுக்குல்ல, அதனால் தண்ணி 2 வாட்டருக்கு எடுத்தாச்சு. சரிங்க, போகலாமா? போகலாம். பையில தூக்கி எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். சிவா, அம்மா கொஞ்சம் பை பிடிங்க. எல்லாம் திரி எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இது நெய் மாவுளக்குல தண்ணி ஃப்ரிட்ஜில் போலாமா? பேக் பண்ணியாச்சு. போயிட்டு இருக்க வேண்டியதான். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வாங்க எல்லாம் வெளியா போலாமா? வாங்க. எல்லாம் இடிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஜாக்கி பாய் பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி திராட்சை கொடி இருக்குது. அது பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். 5 வருஷமாக 5 வருஷம் இருக்குமாமா? இல்லை, 8 வருஷம் இருக்கும். 8 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. முன்னாடி பந்தல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ வீடு கட்டுறதுனால அந்த சப்போட்டா மரத்தில் ஏற்றி விட்ருக்கோம். அது பிஞ்சு விட்ருக்கு. பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஏன் நான் ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாம்மா இல்லை, ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு முன்னாடி, 2வது நீங்கள், 3வது சின்ன பொண்ணு, 4வது நான் பின்னாடி உட்காந்து வருவேன். ஜாலியாக இடம் பார்த்ததுனால நான் ஓட்டினேன்னா அவருக்கு இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் ஓட்டிகிட்டு வரேன். அவர் பின்னாடி உட்காந்துட்டு வராரு. பாதி தூரம் போனது தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அதனால் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு, என்ன மாமா வாங்குற? வெத்தலை பாக்கு வாங்கிட்டு இருக்கோம். வெத்தலை பாக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தார். உடனே பாப்பா பக்கத்து கடையில் இருக்கிற கிஃப்ட் பேக்ஸை பார்த்துட்டு எனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணுன்னுட்டா. அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்க போனார். பெரிய பாப்பா போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான். அது என்ன? அது கிஃப்டா? நீ என்ன வாங்கின சிவா? என்ன வாங்கின? சரிவா, கோயிலுக்கு போய் பார்த்துக்குமா? நமது குலதெய்வம் வந்து விட்டது. ஒரு வழியாக குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஆடி 3ஆவது வெள்ளிங்கிறதுனால நிறையா கூட்டம் இருந்தது. எல்லாம் பொங்கல் வச்சு படைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதனால் உள்ளார போகலை. அப்புறம் பாப்பா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தோம். என்ன ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு, கடவுள் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போமா? கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. சாக்லேட்டு வேற என்ன பெரிய gift இருக்கு.
சாக்லேட்டும் ஒயர்கூடை. எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாமா? சிவன் எடுத்து வைங்க, போங்க. எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வைங்க. வெளிலே உட்காந்து அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வந்து தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். மாவிளக்கு வந்து அரிசி மாவில் வந்து வெல்லத்தை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுமே நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் இங்கே மாவிளக்கு பிடிச்சி சாமிக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு மாவிளக்கு தான் பிடிச்சிட்ருக்கான். 3வது வெள்ளிக்கு செம கூட்டமாக இருந்தது. எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு படைச்சிட்டு இருந்தாங்கல்ல மாமா? ஆமாங்க. பாப்பாவெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விளையாடிட்டு நின்னாங்க. ஆட்டு ஊட்டிகிட்டு என்ன சண்டை போடுறீங்களா? சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம சாமி கும்பிட போகலாமா? போகலாங்க. போகலாம். முன்னாடி போங்க. இவர் தாங்க எங்கள் குலதெய்வம், முனியப்பான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கருப்பு சாமி. சாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா மாவிளக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.